Hi kids, நம்ம இன்னைக்கு ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் புரியிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஆன், இன், நெக்ஸ்ட் டு, ஆர் பிசைடுன்னு சொல்லலாம், இல்லை நியர் டுன்னு சொல்லலாம், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன், அண்டர், த்ரூ, அரவுண்ட், இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆன் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், இன் அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம், நெக்ஸ்ட் டு, பிசைட் ஆர் நியர்னா பக்கத்துலன்னு அர்த்தம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறத மீன் பண்ணும், பிஹைண்ட் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்குன்ட்டு மீன் பண்ணும், பிட்வீன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறத மீன் பண்ணும், அண்டர் அப்படின்னா கீழே இருக்கிறத மீன் பண்ணும், த்ரூ அப்படின்னா அந்த வழியா அப்படிங்கிறத மீன் பண்ணும், அரவுண்ட் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறத மீன் பண்ணும். இதுலேயே உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் படித்தோடனே ஈஸியாக புரியும். த பாய் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இதில் the parrot is on the branch, the kittens are in the box, the deer is in front of the tree, the boy and cat are sitting on the sofa, the fish is in the fish bowl, the shark is under the ship or a boat. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட ஈஸியாக அந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே இந்த சென்டென்ஸோட ப்ரிப்போசிஷனை நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்ஸ், ஓகே, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு?